இப்படியும் கிரிக்கெட்ல ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்க வைக்கக்கூடிய ஒரு 3 சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ஒரு இங்கிலாந்து உள்ளூர் போட்டியில பேட்ஸ்மேன்கள் ரன் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபீல்டருடைய கைப்பட்டு பெயில் கீழே விழுந்துரும். அப்ப அந்த ஃபீல்டர் பெயில் எடுத்து மறுபடியும் ஸ்டெம்ப் மேல வச்சுட்டு அப்புறம் ரன் அவுட் அடிச்சிருப்பாரு. இது ரன் அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெயில் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா நம்ம பாலை பிடிச்ச உடனே ஸ்டெம்பை பிடுங்கணும். அப்படி பிடுங்கினா மட்டும்தான் அவுட். இந்த இடத்துல அது அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது அவுட் தான். அதாவது ரூல்ஸ்ல ரீமேக்கிங் த விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு. இந்த லா படி பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப்ல பட்டு பெயில் கீழே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பெயில் எடுத்துட்டு மேல வச்சுமே அடிக்கலாம். அப்படி அடிச்சாலுமே அது ரன் அவுட் கணக்கில் தான் சேரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபீல்டர் பண்ணது அவுட்னு தான் வரும். நம்பர் 2, 2018 இங்கிலாந்து ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப ரோஷன் சில்வா ஒரு பால் அடிச்சுட்டு ரன் ஓடி இருப்பாரு. ரன் ஓடினவர் முதல் ரன்னை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கிரீஸுக்கு முன்னாடியே நின்று இருப்பாரு. அதுக்கப்புறம் 2 எழுத்தி ஓடி இருப்பாரு. அதை அம்பையர்ஸும் பார்த்துருவாங்க. கிரீஸுக்குள்ள அவருக்கு வரதுக்கு சான்சஸ் இருந்துமே அவர் உள்ள வரவே இல்லை. அதனால இது டெலிபரேட் ஷார்ட் ரன், அதாவது வேணும்னே ஷார்ட் ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர்ஸ் முடிவு பண்ணாங்க. கல்லி கிரிக்கெட்ல மோஸ்ட்லி ஷார்ட் ரன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நாம அந்த ரன்களை கழிச்சிருவோம். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க. அதாவது எதிரணிக்கு 5 ரன் அவங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ல ஆட் ஆகும். அதாவது முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து 285 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய டோட்டல் ஸ்கோர் ஆனது அதுக்கப்புறம் 290 ரன்னா மாறிச்சு. ஸோ ஷார்ட் ரன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பண்ணா பெனால்ட்டி ரன்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிம் டேவிடும் பண்ணியிருக்காரு பிபிஎல்ல. நம்பர் 3, இதை நிறைய நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பிளேயர்ஸ் ஜெர்சி மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் ஜெர்சியை போடுவாங்க. அப்படி போடும்போது அவங்களுடைய பேரை டேப் ஒட்டி மறைச்சிருவாங்க. சில சமயம் நம்பரையும் சேர்த்து மறைப்பாங்க. இந்த மாதிரி ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி இந்த மாதிரி ஒரு விதியை வச்சிருக்கு. அதே போல ஒரே டீமுக்குள்ள ஒரே மாதிரி ஜெர்சி நம்பர் கொண்ட 2 பிளேயர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஆப்போனன்ட் டீமுக்கு கன்ஃபியூஸை கொண்டு வந்துடும். அதனால ஒரே மாதிரி ஜெர்சி நம்பரை ஒரே டீமுக்குள்ள பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நிறைய தடவை நம்பர் மேல டேப் ஒட்டிட்டு வருவாங்க.